அண்மை செய்தி. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான நலத்திட்டங்களை விளம்பரம் செய்ததாக திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எந்தவித புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தற்பொழுது குற்றச்சாட்டி வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதாக விளம்பரம் மட்டும் வருகிறது. ஆனால் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எந்தவித புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டு என்ன? கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு அரசு நிதியை விடுவிக்காததால் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உரிய காலத்தில் நிதியை விடுவிக்காத முதலமைச்சருக்கு தனது கடும் கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தத்தங்குடியில் இயங்கி வரும் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிய மகேந்திரன் என்பவரை மணல்மேடு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிக்கு காப்பாளராக மாற்றும் பணியில் இந்த அரசு பணிமாற்றம் செய்தது. வயதான தாய் தந்தை மற்றும் கை குழந்தையுடன் உள்ள தனது குடும்பத்திற்கு தனது நேரடி உதவி அவசியம் என்பதால் தன்னை மீண்டும் ஆசிரியர் பணிக்கு தருமாறு ஆதிதிராவிடர் நல அலுவலரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும் விடுதி மாணவர்களுக்கு உணவு படி கடந்த 4 மாதங்களாக வழங்காததால் தனது கைப்பணத்தையும் கடன் வாங்கியும் செலவு செய்ததாகவும் இதனால் தனது குடும்பத்தையும் பராமரிக்க முடியாமல் மாணவர்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு உடனடியாக தனக்கு பழைய பணிக்கு மாறுதல் வழங்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு கடிதமும் எழுதியுள்ளார். இந்த நிலையில் அவரது கடிதத்திற்கு எந்தவித பதிலும் வராததால் பண கஷ்டத்தினாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்ததினாலும் மன அழுத்தம் ஏற்பட்டு 3 நாட்களுக்கு முன் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி காலத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு தொடரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். திமுக அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறை தமிழகம் முழுவதும் உள்ள ஆதிதிராவிடர் நல விடுதி மாணவர்களுக்கு உணவு படிகளை முழுமையாக வழங்காததால் விடுதி காப்பாளர்களை பல மாதங்களாக தங்கள் சொந்த பணத்தை செலவிட்டு ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருவதாகவும் இதன் காரணமாக விடுதி காப்பாளர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு மகேந்திரன் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.